This video is sponsored by SPO Digital Marketing. So, more details, contact WhatsApp. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரே பாத்திரத்துல ரொம்ப ரொம்ப ஈஸியா நல்ல ஒரு டேஸ்டான கோயம்புத்தூர் ஸ்டைல்ல அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம். எண்ணெய் வந்து நீங்க எந்த எண்ணெய் சமைக்கிறீங்களோ நீங்க அந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்தலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்தலாம். பாருங்க, கடுகு வெடிச்சதும் 6 காஞ்ச மிளகாய் கட் பண்ணாம அப்படியே சேர்த்துருங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்து லைட்டா செவந்து வர டைம்ல கூடவே ஒரு 3 சிட்டிக்கு அளவு பெருங்காயம். இது கூடவே நான் 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய சைஸாவே கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெரிய வெங்காயமும் 1 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கூடவே தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா. இந்த ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ரைஸ். அதே போல சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட். நம்ம வீட்டில் வந்து டக்குன்னு விருந்தாளி யாருன்னா வந்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் இது கூடவே 6 பச்சை மிளகாய் கோடு மட்டும் தான் போட்டிருக்கேன், வெறும் வாசனைக்காக. இது கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து திருக்கி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் வந்து இந்த டைம்ல சேர்த்துக்கங்க. வெங்காயம் வதங்கி வர டைம்ல பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இது கூடவே 3 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கினா போதும். நான் வந்து இந்த கப்பால 2 கப்பு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். 1 கப்பு ஃபுல்லா துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து பருப்பு இன்னும் கூட கொஞ்சம் கூட சேர்க்கணும்னா நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. பாருங்க, வெங்காயம் தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துலாம். இந்த ரைஸ்க்கு வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்க மிளகாய் தூளே சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சப்போஸ் இல்லைன்னா நம்ம வந்து எல்லாமே தனித்தனியாக சேர்த்துக்கலாம். இதுல இருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த தூள் வந்து காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால வந்து நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. எந்த கப்பில் சேர்க்குறீங்களோ அதே கப் எடுத்துங்க. அரிசியும் பருப்பும் சேர்த்து 3 கப்பு. இதுக்கு வந்து நான் 7 கப்பு தண்ணி சேர்க்க போறேன். நீங்க வந்து ரைஸ் வந்து உதிரியா வேணும்னா 6 கப்பு சேர்த்துக்கங்க. நல்லா குழஞ்சு வேணும்னா 7 கப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, நான் வந்து 7 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம். உப்பு காரம் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு வந்து புளி காய்ச்சல்லாம் கிடையாது. அதே போல இதுக்கு வந்து காரம் வந்து ரொம்ப காரமா இருக்கக்கூடாது, மைல்டா தான் இருக்கணும். இது கூடவே நம்ம ஊற வச்சிருக்க அரிசி பருப்பு நான் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கம்மா, அரிசியும் பருப்பும் சேர்த்து நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க. இந்த ரைஸ் வந்து குக்கரில் வேணுனாலும் செய்யலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் ஓப்பனில் கூட செய்யறதுனா கூட செய்யலாம். குக்கரில் செஞ்சால் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். சுற்றி கலந்து விட்டிங்கன்னா தான் நம்ம மூடி வச்சுட்டோமா நல்லா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். இது கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துருங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 3 விசில் விட்டாலே போதும், நல்லா வெந்துடும். பாருங்க, நான் வந்து 3 விசில் விட்டுருக்கேன். இப்போ பார்க்கலாம். பாருங்கம்மா, எவ்வளவு சூப்பரா நல்லா வெந்திருக்கு பாருங்க. ரைஸ் வந்து கரெக்டான பதத்துல நல்லா வெந்திருக்கு பாருங்க. அதே போல தண்ணியோட அளவும் ரொம்ப கரெக்டா இருக்கு பாருங்க. ரொம்ப குழகுழன்னு இருக்கக்கூடாது, அதே போல ரொம்ப உதிரியாம இருக்கக்கூடாது. இந்த ரைஸ் வந்து இது கூடவே நம்ம 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் இதை வந்து மெயினா சேர்த்துங்கம்மா, ரொம்ப நல்லா இருக்கும். கூடவே 5 பல்லு பூண்டு எடுத்து சீவல் போட்டு வச்சிருக்கேன். பச்சை பூண்டா போடுறேன்னு நினைக்காதீங்க. இந்த சூடோட இந்த பூண்டை போடும் போது இது கூட சேர்த்து சாதம் சாப்பிடும் போது ரொம்பவே சுவையா இருக்கும். தேங்காய் திருகல் 1/2 கப்பு இதையும் சேர்த்துலாம். தேங்காய் திருகல் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். நான் வந்து நெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து சூடு பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துலாம். இப்படி மேலவே சேர்த்துருங்க. கூடவே பொடியா நறுக்கின கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான அரிசி பருப்பு சாதம் ரெடி.